பிடிக்கும் மாணவனவருக்கு வணக்கம். நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சீரிஸ் வந்து 2025 பார்த்துட்டு இருக்கோம். ஆக்சுவலாக 20லேருந்து 25 இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணணும். சிலபஸ் நல்லா மனப்பாடம் பண்ணிடுங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை எவ்வளோ தூரம் திரும்ப பார்க்குறீங்களோ சக்ஸஸ் ரேஷியோ வந்து அதிகமாக இருக்கும். அதனால் ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறது வந்து கண்டென்ட்டை படிக்கிறத ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை வச்சு கண்டென்ட் டெவலப் பண்ணணும். அப்போ வந்து இப்போ ஒரு எலெக்ஷன் ஒரு டாபிக் இன்னைக்கு டாபிக் வந்து எலெக்ஷன் பார்க்க போகிறேன்னா ஃபர்ஸ்ட் வந்து இதில் வந்து 3 கலர் பென் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு சிஸ்டத்தை கொண்டு வாங்க. அதாவது கொஸ்டின் வந்து ஒரிஜினல் கொஸ்டினாக இருக்கும், சுருக்கிரிகளாக இருக்கிற கொஸ்டினாக இருக்கக்கூடாது. தமிழ் இங்கிலீஷ் வாசிக்கிற பழக்கம் கொண்டு வந்துடணும். இதில் தமிழ்லையும் வாசிக்கணும், இங்கிலீஷ்லையும் வாசிக்கணும், எப்படி ஃப்ரேம் பண்ணியிருக்கான்னு சொல்லி பார்க்கணும். அப்புறம் 3 கலர் என்ன, இப்போ எலெக்ஷன் சம்மந்தமாக என்னென்ன நீங்கள் படிச்சிங்களோ எல்லாத்தையும் இதில் வந்து டம்ப் பண்ணிடுங்க, அது ஒரு கலர். அப்புறம் 3 ஆப்ஷன் இருக்கும், அந்த 3 ஆப்ஷனுக்கு டிஃப்ரெண்ட் கலர் வச்சு என்னென்ன ஆப்ஷன் வரும்னு எழுதிடுங்க. 3வது கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ஒரு கலர் யூஸ் பண்ணிவிடுங்க. இப்போ எலெக்ஷனுங்கிறது நமக்கு எதில் வரும்? பார்ட் 15 ஏன்னா பார்ட் 15 ஆர்டிகிள் பார்த்தீங்கன்னா 324லேருந்து 329 வரை இருக்கும். இப்போ எலெக்ஷன் நடத்துறது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தான் ஃபுல்லாக நடத்துகிறாங்க. அப்போ 324லேருந்து 329 வரை பார்க்குறோம். அப்போ 324வது ஆர்டிகிள், இதில் முக்கியமான ஆர்டிகிள் என்னென்னா ஃபஸ்ட்டு அதில் முக்கியமானது என்னென்னு பார்த்துட்டோம். 3 to 6 தான். இப்போ 326ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னன்னு கேட்டிங்கன்னா அடல்ட்டு சஃப்ரேஜ், வயது வந்தோர் வாக்குரிமை. நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிங்கன்னா அந்த 18 ஏஜ் கம்ப்ளீட் ஆகிட்டுனா ஆட்டோமேட்டிக்காக அவனுக்கு ஓட்டு போடுற உரிமை. ஏன் இது வந்து சில விஷயம் நமக்கு ஈஸியாக கிடைச்சா அதனுடைய வேல்யூ தெரியாது. இப்போ நம்மலாம் 18 வயசு முடிஞ்சோன்னா ஓட்டு போட்டிருப்போம். ஆனால் பிரிட்டிஷ் டைமில் இப்போ பார்த்தீங்கன்னா டாக்ஸ் கட்டுறவனுக்கு மட்டும் தான் ஓட்டு உண்டு, வயது வந்தோர் வாக்குரிமைங்கிற கான்செப்ட் கிடையாது. அப்போ இது வயது வந்தோர் வாக்குரிமை அதுலேயுமே 21 வயசுன்னு இருந்துச்சு, இப்போ தான் 18 வயசாக மாற்றிருக்காங்க. இந்த 18 வயசாக மாற்றுறது என்ன அமெண்ட்மெண்ட்டுன்னு கேட்பாங்க. 61st அமெண்ட்மெண்ட் 1988 மாற்றுறாங்க. இது எப்போ செயலுக்கு வருதுன்னா 89 செயலுக்கு வருது. அப்போ தான் மல்டி மெம்பர் பாடி கொண்டு வராங்க. சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் 1, எலெக்ஷன் கமிஷனர் 2 சொல்லி கொண்டு வராங்க. 1990 அதை கேன்சல் பண்ணிடுறாங்க. திருப்பி மல்டி மெம்பர் பாடி போகிறதுனா 1993 வருது. அப்போ இப்போ அட் ப்ரெசன்ட் மல்டி மெம்பர் பாடி யாரெல்லாம் இருக்காங்க, எலெக்ஷன் கமிஷன் யாரெல்லாம் இருக்காங்க கேட்டிங்கன்னா யானேஷ் குமார், இவர் உத்தரப்பிரதேச, இவர் தான் யாருன்னா சீஃப் எலெக்ஷன் கமிஷனர். இது போக யாரெல்லாம் வர்றா அப்படின்னு பார்க்குறோம். ஏன்னா சுக்பீர் சிங், அடுத்தது விவேக் ஜோஷி. இப்போ 3 பேர் இதில் வந்து சீஃப் எலெக்ஷன் தெர் ஆர் ஈக்குவல் பவர். ஆனால் பவரை பொறுத்த வரைக்கும் தெர் ஆர் ஈக்குவல் பவர். ஆனால் ஹெட்டுங்கிறது பார்க்கும்போது நமக்கு என்னென்னா சீஃப் எலெக்ஷன் கமிஷனர். அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டால் ஈக்குவல் பவர்னா இப்போ நார்மலாக வந்து இவர் வந்து 6ஆம் தேதி எலெக்ஷன் வைக்கணுங்காங்க, இவங்க 2 பேரும் சேர்ந்து 8ஆம் தேதி எலெக்ஷன் வைக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ ஹெட்டு சொன்னது நடக்குமா, இவங்க சொன்னது நடக்குமான்னு கேட்டால் இவங்க சொன்னதான் நடக்கும். ஏன்னா இந்த 3 பேரில் மெஜாரிட்டி டிசிஷன் யாருன்னு பார்ப்பாங்க. அப்போ இந்த 3 பேரில் 2 பேர் என்ன சொல்கிறாங்க, அந்த 2 பேர் இவங்க 2 பேராக கூட இருக்கலாம், எப்படினாலும் இருக்கலாம். அப்போ மெஜாரிட்டி டிசிஷன். ஆனால் தெர் ஆர் ஈக்குவல் பவர். இவங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணுறது யார் அப்படின்னு பார்க்கும்போது பிரசிடென்ட் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாரு. அதுக்கு ஒரு செலெக்ஷன் கமிட்டி இருக்குது. செலெக்ஷன் கமிட்டியில் யாரெல்லாம் இருப்பாங்கன்னா பிஎம் இருப்பாங்க, ஆப்போசிட் பார்ட்டி இருப்பாங்க, இப்போ கேபினெட் அமைச்சர். இவங்களுக்கு பீரியட் என்ன வருஷம் எத்தனைன்னா 6 வருஷம் பீரியடு, 65 வயசு வரை ரிட்டைர்மெண்ட் ஏஜ். ஒரு இந்தியன் கான்ஸ்டியூஷனை பொறுத்தவரைக்கும் 4 பேர் வந்து ஒரு செக்யூரிட்டியான போஸ்ட்டு. இப்போ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை ரிமூவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், ஹைகோர்ட் ஜட்ஜை ரிமூவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், அதுமாதிரி எலெக்ஷன் கமிஷனரை ரிமூவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிஏஜி ரிமூவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இந்த போஸ்ட் தான் வந்து செக்யூரிட்டி அடிப்படையில் பயங்கரமான போஸ்ட். இந்த 4 பேரை ரிமூவ் பண்ணால் பார்லிமெண்ட்டில் ரெசல்யூஷன் கொண்டு தான் ரிமூவ் பண்ண முடியும். அப்போ நமக்கு 326வது ஆர்டிகல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தாப்புல என்னென்ன ஆர்டிகல் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது 324 என்னென்னு பார்ப்போம். 3 to 4 என்னென்னா அந்த எலெக்ஷன் நடக்கிறத சூப்பரிண்டென்ஸ் பண்ணுறது, ஏன்னா அடுத்த டைரக்ஷன் பண்ணுறது, டைரக்ஷன். யாருக்கெல்லாம் இவங்க எலெக்ஷன் நடத்துவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் எலெக்ஷன், வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன், லோக்சபா எலெக்ஷன், ராஜ்யசபா எலெக்ஷன், இது மாநில சட்டசபை எலெக்ஷன். லோக்கல் பாடி மட்டும் இங்கே நடத்த மாட்டாங்க, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிடுவோம். அடுத்து 325வது ஆர்டிகல். இது வந்து என்னன்னா எலக்ட்ரல் ரோல் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த ப்ரிப்பேர் பண்ணும்போது நோ டிஸ்கிரிமினேஷன், அதாவது அந்த எலக்ட்ரல் ரோல் ப்ரிப்பேர் பண்ணும்போது ரேஸ் அடிப்படையிலையோ ரிலிஜன் அடிப்படையிலையோ
கேஸ்ட் அடிப்படையிலையோ செக்ஸ் அடிப்படையிலையோ எந்தவித வேறுபாடும் பார்க்கக்கூடாது. ஆனால் பிளேஸ் ஆஃப் பெர்த்துங்கிற ஒரு கான்செப்ட் படி நீங்கள் டிஃபர் பண்ணலாம். அப்போ அது ஒரு முக்கியமான ஆர்டிகல். அடுத்து நெக்ஸ்ட் முக்கியமான ஆர்டிகல் பார்க்கும்போது 326 பார்த்துட்டோம், வயது வந்தோர் வாக்குரிமை. 327 இது என்னன்னா, பார்லிமெண்ட் டு மேக் ஏ லா. பார்லிமெண்ட் தான் லா மேக் பண்ணுறாங்க. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, லோக்சபா எலெக்ஷன், ராஜ்யசபா எலெக்ஷன், லெஜிஸ்லேச்சர். அப்போ இந்த எலெக்ஷன் சம்பந்தமாக ஏதாவது ஒரு லா மேக் பண்ணனா அதுக்கு பார்லிமெண்ட்டுக்கு தான் அதிகாரம் இருக்குது. ஆர்டிகல் என்ன கேட்டால் 327. 328 சப்போஸ் பார்லிமெண்ட் ஒரு லா மேக் பண்ணலைன்னு வச்சுருங்களேன், அப்போ லெஜிஸ்லேச்சர் சம்மந்தமாகவோ லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் சம்மந்தமாகவோ சட்டமேற்றக்கூடிய அதிகாரம் யாருக்குன்னா மாநில சட்டமன்றத்துக்கு உண்டு, பவர் ஆஃப் லெஜிஸ்லேச்சர். என்ன அடுத்து 329 என்னன்னா, இந்த எலெக்ஷன் சம்பந்தமான விஷயத்தில் வந்து கோர்ட்டு தலையிடக்கூடாது. ஏன்னா 329 கோர்ட் நாட் இன்டர்ஃபர். ஓகே, அவங்க தலையிடக்கூடாது. இப்போ நம்ம பேசிக்காக கொஞ்சம் விஷயத்தை பார்த்துருக்கோம். என்னெல்லாம் பார்த்துருக்கோம் பார்த்தீங்கன்னா, பார்ட்டுன்னு பார்த்துருக்கோம். ஆர்டிகல் 324 என்னதுன்னு பார்க்குறோம். 324 வந்து எலெக்ஷன் வைக்கிறது, அதை சூப்பர்வைஸ் பண்ணுறது, டைரக்ட் பண்ணுறது எல்லாமே எலெக்ஷன் கமிஷனுடைய வேலை. 325 என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த எலக்ட்ரல் ரோல் தயாரிக்கிறதுல வந்து வேறுபாடு பார்க்கக்கூடாதுங்கிறது. 326 என்னன்னு பார்த்தீங்கன்னா, வயது வந்தோர் வாக்குரிமை. 327 பார்லிமெண்ட்டுக்கு அதிகாரம். 328 சட்டசபைக்கு அதிகாரம். 329 கோர்ட்டு தலையிடக்கூடாது. நம்ம ஆர்டிகல் ஃபுல்லாக பார்த்துட்டோம். திரும்ப எலெக்ஷன் கமிஷனர் அப்பாயின்மெண்ட் யார் இருப்பாங்க? அப்போ ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் கமிஷனர் யாரு? சுகுமார் சென் இருக்காரு. இப்போ இருக்கிறது யாரு? யானேஷ்குமார். இந்த யானேஷ்குமார் எத்தனாவதுன்னு கேட்டிங்கன்னா 26. இப்போ 2026 26வது ஞாபகம் வச்சுக்கிறேன், ஞாபகம் வைக்கிறேன். இப்போ இதை பற்றி ஓரளவுக்கு இன்ஃபர்மேஷன், இது போய் நம்ம இன்ஃபர்மேஷன் வேணும். என்ன கேட்டிங்கன்னா, கட்சி அங்கீகரிக்கிறது வந்து தேர்தல் ஆணையம் தான். அப்போ ரெகக்னைஸ் பார்ட்டி எப்படி ஸ்டேட் பார்ட்டியாக இருக்கிறதுக்கு என்னென்ன கண்டிஷன் இருக்குது, நேஷனல் பார்ட்டியாக இருக்க என்னென்ன கண்டிஷன் இருக்குதுன்னு நம்ம அடுத்த கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. அதில் நம்ம பார்த்துக்கிறோம். இப்போ இது போக கரண்ட் அஃபேர்ஸை பற்றி எழுத போறீங்கன்னு வச்சுங்கன்னா வேற ஒரு கலர் எடுத்துக்கிடணும். இப்போ வந்து இன்னைக்கு சாயந்தரம் கூட பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் இந்தியா தமிழ்நாடு வர்றாங்க. ஏன் தமிழ்நாடு வர்றாங்கன்னா, ஒரு 4 ஸ்டேட்டு ஒரு யூனியன் டெரிட்டரிக்கு எலெக்ஷன் நடக்க போகுது. எந்தெந்த ஸ்டேட்டுக்கு எலெக்ஷன் நடக்க போகுதுன்னா, வெஸ்ட் பெங்கால் எலெக்ஷன் நடக்க போகுது. அங்கே சீட் எவ்வளோன்னா 294 எம்எல்ஏ. தமிழ்நாட்டுக்கு எலெக்ஷன் நடக்க போகுது. இங்கே சீட் எவ்வளோன்னா 234. அடுத்த அஸ்ஸாமில் எலெக்ஷன் நடக்க போகுது 126. கேரளாவில் எலெக்ஷன் நடக்க போகுது 140. இப்போ புதுச்சேரி யூனியன் டெரிட்டரியில் எலெக்ஷன் 30. இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸில் போடுறோமா, எழுதிக்கிறோம். இதில் ரிசர்வ் தொகுதின்னு இருக்குது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரிசர்வ் தொகுதி என்னன்னு கேட்டிங்கன்னா, 44 ஷெட்யூல் காஸ்ட்க்குன்னு ஒதுக்குன தொகுதி, 2 வந்து ட்ரைப்ஸ்க்கு ஒதுக்குன தொகுதி. அப்போ இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிறோம். இந்த கொஸ்டின் பாருவோம். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் எவ்வளோ ஓட்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணி விட்ருக்காங்க. ஆக்சுவலாக 5, 6, 7ன்னு வச்சுக்கிடுங்க, 5.67 crore தமிழ்நாட்டுடைய வாக்காளர்கள். இதில் 234 சட்டமன்ற தொகுதி இருக்கும்போது எது வந்து பெரிய சட்டமன்ற தொகுதி வாக்காளர்கள் அடிப்படையில் பார்க்கும்போது நமக்கு என்ன, சோழிங்கநல்லூர். எது குறைந்த சட்டமன்ற தொகுதின்னு பார்க்கும்போது துறைமுகம். இப்போ இதெல்லாம் நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் கொண்டு வரோம். இதே லோக்சபா எலெக்ஷன் வச்சுக்கிட்டோமே, லோக்சபா பொறுத்தவரைக்கும் ரிசர்வ் தொகுதி எவ்வளோங்கன்னா, ஷெட்யூல் காஸ்ட்டுக்கு 84. இதே ஷெட்யூல் ட்ரைப்ஸ்க்கு எவ்வளோங்கன்னா 47. இப்போ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை எழுதிக்கிறோம். ஏன்னா பேசிக்கான இன்ஃபர்மேஷன் அதை தான் நீங்கள் முதல்ல எடுத்து வச்சுக்கணும். இது வந்து இப்போ நம்ம மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா 2020 25 கொஸ்டின் பார்க்கும்போது அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா 40 கொஸ்டின் 30 கொஸ்டின் தான் இருக்கும். ஒரு 2-3 கொஸ்டின் இந்த மேட்டர்லாம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் கொஸ்டினை மட்டும் எடுத்து எழுதிட்டு போனாவே போதும். அப்போ முதல்ல நீங்கள் எழுதாமல் படிக்காமல் விட்டிங்கன்னா ஒவ்வொரு கொஸ்டின் திரும்ப 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 படிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ கொஸ்டினுக்கு வந்துடுவோம். ஏன்னா என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பார்த்துருவோம். அப்போ நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, இது ரெகக்னைசேஷன் ஆஃப் ரீஜனல் ஸ்டேட் பொலிட்டிக்கல் பார்ட்டி. ரீஜனல் பார்ட்டி அதாவது மாநில கட்சி அங்கீகரிக்கிறதுக்கு என்னென்ன உண்டு அப்படிங்காங்க. ஃபர்ஸ்ட் அந்த 6 பாயிண்ட் நம்ம பார்த்துருவோம். 5 பாயிண்ட் இருக்குது இதில். இப்போ வந்து ஒரு நாட்டை பொறுத்த வரைக்கும், இந்திய நாட்டை பொறுத்த வரைக்கும் நேஷனலிஸ்ட் தேசிய கட்சின்னு அங்கீகாரம் கொடுக்குறது யாருன்னா இந்திய தேர்தல் ஆணையம். மாநில கட்சின்னு அங்கீகாரம் கொடுக்குறது யாருன்னா இந்திய தேர்தல் ஆணையம். ஒரு அங்கீகாரம் கிடைச்சிட்டுனா அந்த கட்சிக்குன்னு வந்து கொடி மாறாது, சின்னம் மாறாது, எல்லாமே ஒரு ரெக்கக்னைசேஷன் நமக்கு கிடைக்கும். அப்போ அங்கீகாரம் பெறதுக்கு சில கிரிட்டீரியா அவங்க நிறைவேற்றணும். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு நேஷனல் பார்ட்டின்னு வச்சுக்கிடுவோம், தேசிய கட்சி. இப்போ நேஷனல் கட்சின்னு பார்க்கும்போது இன்னைக்கு நிலைமைக்கு பார்க்கும்போது ஒரு 6 கட்சி இருக்குது. என்னென்ன கட்சிலாம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது காங்கிரஸ், பிஜேபி, பகுஜன் சமாஜ்வாதி பார்ட்டி,
அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஆம் ஆத்மி பார்ட்டி, சிபிஐ எம்மு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நேஷ்னல் பீப்புள் பார்ட்டி மேகாலயாவில் இருக்குது. இவங்களுடைய சிம்பிள் வந்து புக்கு. இதுமாதிரி ஓனுக்கும் கேட்பாங்க. இது தொடப்பக்கிட்ட இவங்களுக்கு இந்த சுத்தியில் வரும். ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு இது நம்ம பார்த்துக்கிறோம். அப்போ நேஷ்னல் பார்ட்டின்னு பார்க்கும்போது அதுக்கு என்ன ஒரு கட்சி, இப்போ டிஎம்கே இருக்குன்னு வச்சுருங்களேன், அது தேசிய கட்சி ஆகும். அல்லது ஏடிஎம்கே இருக்குது, தேசிய கட்சி ஆகணும்னு வச்சுருங்களேன், சில கிரிட்டீரியாவை பூர்த்தி பண்ணணும். அப்போ அவங்க என்ன மாதிரி வச்சுருக்காங்கன்னா ஒரு 3 பாயிண்ட் வைக்கிறாங்க. இதில் ஒன்று என்னென்னா 6% வேலிட் ஓட். எங்கன்னு கேட்டீங்கன்னா லோக்சபா எலெக்ஷன் இல்லைன்னா அசம்பிளி எலெக்ஷனில் 6% வேலிட் ஓட் எடுத்துருக்கணும். ப்ளஸ் 4 எம்பி எடுத்துருக்கணும். இன் 4 or more ஸ்டேட். அதான் முக்கியமான பாயிண்ட். இப்போ 6% வேலிட் ஓட்டுங்கிறது இப்போ நம்ம இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிஎம்கேயா இருக்கட்டும், ஏடிஎம்கேயா இருக்கட்டும், இவங்கெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு மாநில கட்சி தான், தேசிய கட்சி கிடையாது. இப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் 6% வேலிட் ஓட்டை வந்து பூர்த்தி பண்ணிடுவாங்க. 4 எம்பியும் எடுத்துருவாங்க. ஏன்னா ஆனால் 4க்கு மேற்பட்ட மாநிலங்களில் அவங்க ஜெயிக்கணும். அது அவங்களால பூர்த்தி பண்ண முடியாது. அப்போ அந்த கட்சி அவங்க வந்து தேசிய கட்சி ஆக முடியாது. அதனால தான் என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா, சில ஏடிஎம்கேயா இருக்கட்டும், டிஎம்கேயா இருக்கட்டும், விஜயகாந்த்லாம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா டெல்லி எலெக்ஷனில் போய் போட்டி போட்டார். அப்போ ஒரு 4க்கு மேற்பட்ட மாநிலங்களை ஜெயிச்சாதான் நமக்கு என்ன ஆகும்னா தேசிய கட்சின்னு நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். அப்போ இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். இப்போ 2வது கண்டிஷன் இருந்து 2வது நம்பருக்கு 2% ஆரம்பிக்குன்னு நான் வச்சிருக்கேன். 2% ஆஃப் சீட் இன் 3 ஸ்டேட். 3 மாநிலங்களில் 2% சீட் எடுக்கணும். ஏன்னா அப்போ 3 மாநிலங்கள். இப்போ நமக்கு வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு மாநிலத்தில் 2% ஈஸியாக எடுத்துருவாங்க. அப்போ சீட் வந்து 3 மாநிலங்கள் எடுக்கணும். அப்போ 3 மாநிலங்களுக்கு போகும்போது தேசிய கட்சி அங்கீகாரம் கொடுத்துருவாங்க. இதுக்கப்புறம் வந்து என்ன கேட்டீங்கன்னா ஸ்டேட் பார்ட்டியா, இப்போ ஸ்டேட் பார்ட்டி இருக்குது. இப்போ நாம் தமிழர் கட்சி ஸ்டேட் பார்ட்டி, விடுதலை சிறுத்தை கட்சி ஸ்டேட் பார்ட்டி, இந்த மாதிரி டிஎம்கே இருக்குது. இவங்கெல்லாம் என்னென்னா இப்போ தமிழ்நாட்டில் மட்டும் தான் அங்கீகரிக்கப்பட்டிருக்காங்க. இவங்க என்னங்கன்னா 4 மாநிலங்களில் இவங்க ஸ்டேட் பார்ட்டி அங்கீகரிக்கப்பட்டால் அது தேசிய கட்சியாக மாற்றிடலாம். இப்போ நல்லா கவனிங்க. 6% வேலிட் ஓட்டு, லோக்சபா எலெக்ஷன், அசம்பிளி எலெக்ஷன், ப்ளஸ் 4 எம்பி வேணும், 4க்கு மேற்பட்ட மாநிலங்கள். 2வது பாயிண்ட் 2% சீட் எடுக்கணும். எத்தனை ஸ்டேட்டில் எடுக்கணும்? 3 ஸ்டேட்டில் எடுக்கணும். அப்புறம் மாநில கட்சியாக 4 மாநிலங்களில் அங்கீகரிக்கப்பட்டால் அது என்ன கேட்டிங்கன்னா நேஷனல் பார்ட்டி. இதே மாதிரி நம்ம என்ன பார்க்கணும் கேட்டிங்கன்னா ஸ்டேட் பார்ட்டி. இதுக்கு 5 பாயிண்ட் வரும். அப்போ ஸ்டேட் பார்ட்டின்னு பார்க்கும்போது 5 பாயிண்ட். இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் பார்ட்டி யாரெல்லாம் இருக்கான்னு பார்க்கும்போது டிஎம்கே, என்ன அப்புறம் ஏடிஎம்கே, அப்புறம் தேமுதிக, பிறகு பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி, பிறகு விடுதலை சிறுத்தை. ஒரு மாநில கட்சி அங்கீகரிக்கிறதுக்கு ஒரு 5 கிரிட்டீரியா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் 6% வேலிட் ஓட் இன் லோக்சபா எலெக்ஷன். லோக்சபா எலெக்ஷன் ப்ளஸ் அந்த எலெக்ஷனில் 6% வேலிட் ஓட் எடுக்கணும், ப்ளஸ் ஒரு எம்பி எடுத்துடணும். இல்லை அப்படின்னா 2வது பாயிண்ட் 6% வேலிட் ஓட். ஏன்னா அசம்பிளி எலெக்ஷன், எம்எல்ஏ அசம்பிளினா எம்எல்ஏ எலெக்ஷன், அசம்பிளி எலெக்ஷன் அதில் 6% வேலிட் ஓட் எடுக்கணும், ப்ளஸ் 2 எம்எல்ஏ எடுக்கணும். ஏன்னா இது வந்து என்னன்னா விஜயகாந்த் முதல் எலெக்ஷனில் போட்டி போடும்போது 10% ஓட்டு எடுத்தாப்புல, அவர் மட்டும் தான் எம்எல்ஏ ஆனார். அதனால கட்சிக்கு அங்கீகாரம் கிடைக்கல. அப்போ சின்னங்கள்லாம் மாறிட்டே இருக்கும் அங்கீகாரம் கிடைக்கலன்னா. ஏன்னா அடுத்தது 3% சீட் எடுக்கணும். ஏன்னா அல்லது 3 சீட் எடுக்கணும். விச் எவர் இஸ் மோர், அதான் முக்கியம். அதாவது 3% சீட். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 234 எம்எல்ஏ இருக்குது தமிழ்நாட்டில். இதில் 3% பார்த்தீங்கன்னா ஒரு 7 சீட்டு வரும். இப்போ 3 சீட் இருக்குது. இந்த 2ல் எது பெருசாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணணும். அப்போ அதை ஃபாலோ பண்ணும்போது நம்மளை பொறுத்த வரைக்கும், நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 7 சீட் எடுக்கணும்.
இதே கோவா எடுத்துக்கிட்டீங்கன்னா 40 சீட் இருக்குன்னு வச்சுருங்களேன், அங்கே 3% சொல்லி பார்க்கும்போது ஒரு 1.2 தான் வரும். அப்போ அந்த மாதிரி மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா 3 சீட் எடுத்துருக்கணும். அப்போ இந்த ரெண்டுல எது பெருசாக இருக்குது, அப்போ மாநிலம் வேறுபடும். அப்போ இது ஒரு கண்டிஷன். ஏன்னா அடுத்தது 8% ஓட்டு எடுத்தால் போதும், சீட்லாம் வேண்டாம். 8% ஓட்டு எடுத்துட்டா போதும். இப்போ 8% ஓட்டுங்கிறது என்ன கேட்டீங்கன்னா, நாம் தமிழர் கட்சியில் வந்து சீமான் வந்து 8% எடுக்க போய் தான் அவருக்கு வந்து கட்சியில் அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. அடுத்த 5 இந்த லோக்சபா சீட் இருக்கு பார்த்தீங்களா, அதில் 25க்கு ஒரு சீட்டு வின் பண்ணணும். 25க்கு 1. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 39 MP இருக்காங்க. அதை வந்து 25ஆல் அடி கொடுத்தீங்கன்னு வச்சுருங்களேன், 1.56 வரும். அப்போ கண்டிப்பாக இங்கே எத்தனை சீட் எடுக்கணும்னா 2 MP சீட் எடுக்கணும். கேரளாவை பொறுத்த வரைக்கும் 20 MP இருக்காங்க. 25ஆல் அடி கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன் 0.8ன்னு வரும். அப்போ 1 MP எடுக்கணும். அப்போ அந்த ஃப்ராக்ஷன் என்னென்னா முழு நம்பராக கன்வெர்ட் பண்ணிக்கணும். இப்போ 1.1ன்னு வருதுன்னா அதை 2ஆக கன்வெர்ட் பண்ணிக்கணும். 0.2ன்னு வருதுன்னா அதை 1ஆக கன்வெர்ட் பண்ணிக்கிடணும். 3.01ன்னு வந்தோன்னா அதை நம்ம 4ஆக கன்வெர்ட் பண்ணிக்கிடணும். அப்போ முழுசாக கன்வெர்ட் பண்ணிக்கிடணும். இதுதான். அப்போ லோக்சபா எலெக்ஷனில் 25 தொகுதிக்கு ஒரு தொகுதி வின் பண்ணணும். அந்த கண்டிஷன் வந்தாலும் கொடுத்துடலாம். 5 கண்டிஷன். அப்போ வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன் 6% வேலிட் ஓட்டு லோக்சபா எலெக்ஷன் ப்ளஸ் 1 MP. ரெண்டாவது கண்டிஷன் வந்து அசம்பிளி எலெக்ஷனில் 6%, 2 MLA. மூணாவது கண்டிஷன் என்ன 3% சீட்டு அல்லது என்னன்னா 3 சீட் விச் எவர் இஸ் மோர். அடுத்தது 8%. இதை வந்து ஒரு ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியதான். மொதல் கண்டிஷன் சொல்லும்போது நம்ம 61 ஞாபகம் வச்சுக்கிடுவோம். அப்போ வந்து 61 1ல் ஆரம்பிக்கிறனால 61 வச்சுக்கிறோம். அப்போ நமக்கு என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா 61ன்னு பார்க்கும்போது 6% வேலிட் ஓட்டு. இது MP எலெக்ஷனில் 1 MLA MP சீட் வச்சுருக்கணும். அடுத்து 62 6% வேலிட் ஓட்டு MLA எலெக்ஷன் 2 MLA வச்சுருக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 33 வச்சுக்கணும். 3% சீட் எடுக்கணும், இல்லைன்னா 3 சீட் எடுக்கணும். அப்புறம் 4ங்கிறத டபுள் ஆக்கி போட்டுவிடுங்க, 8% எடுக்கணும்னு வச்சுடுங்க. 5ங்கிறது 5 ஸ்கொயர் என்ன 25க்கு ஒரு சீட் எடுக்கணும்னு சொல்லி நான் வச்சுக்கிடுங்க. இப்போ கண்டிஷன் 5 கண்டிஷன் எடுத்துக்கிடுங்க. அப்போ வந்து மாநில கட்சிக்கு என்ன அங்கீகாரத்துக்கு என்ன எலெக்ஷன் கமிஷன் இதை மாற்றலாம். ஏன்னா நேஷனல் பார்ட்டிக்கு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இதை தெளிவாக படிச்சு வைக்கணும். இதை தெளிவாக படிச்சு வச்சிருந்தா தான் நம்ம அடுத்தாப்புல கொஸ்டின் எடுக்கிறது ஈஸியாக இருக்கும். இப்போ கொஸ்டின் வந்து இப்போ பழைய கொஸ்டின்லாம் பார்க்குறோம். அதில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கும்போது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரீஜனல் பார்ட்டி இப்போ 5 கண்டிஷன் பார்த்தோம். 61 62 33 அடுத்து 4 8 மாறி இருக்கும், 5 25 மாறி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். இப்போ நம்ம கண்டிஷனுக்கு வருவோம். மொதல் கண்டிஷன் என்ன, த பார்ட்டி தட் செக்யூர் அட்லீஸ்ட் 3% ஆஃப் த வேலிட் ஓட். இந்த வேலிட் ஓட்டு வந்து நமக்கு என்ன கேட்டீங்கன்னா 6% இருக்கணும். MP எலெக்ஷனா 1 MP இருக்கணும். இதே MLA எலெக்ஷனா 2 MLA இருக்கணும். இது எங்க வரும்னா 3% ஆஃப் சீட்டு தான் வரும், வேலிட் ஓட்டுன்னு வராது. அப்போ இது வந்து தப்பு. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா தே மஸ்ட் வின் 1 லோக்சபா சீட் ஃபார் எவ்ரி 25. இதான் நம்ம பார்த்தோம். ஏன்னா 5வது கண்டிஷன் பார்த்தோம். 5ங்கிறது 5 ஸ்கொயர் ஆகணும். 25 சீட்டுக்கு ஒரு சீட்டு வின் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா அது ஃப்ராக்ஷன் வரும், வகுத்து பார்க்கணும். ஸ்டேட்டுக்கு ஸ்டேட்டு டிஃபர் ஆகும். அது வந்து முழு நம்பராக கன்சிடர் பண்ணிக்கிடணும். ஏன்னா இப்போ 2வது கண்டிஷன். அடுத்த அட்லீஸ்ட் 2 சீட் இன் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படிங்காங்க. இது என்ன கேட்டிங்கன்னா அந்த கண்டிஷன் வரக்கூடாது. 6% நமக்கு வந்து வேலிட் ஓட்டு அசம்பிளி எலெக்ஷனில் எடுத்து 2 சீட் எடுத்துருக்கணும். அந்த கண்டிஷன் நமக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா அது ஒன்று தான் நம்ம கொடுத்துருக்க ஆப்ஷனில் நம்ம எடுக்க முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நீட் டு வின் மினிமம் 6% ஆஃப் த டோட்டல் நம்பர் ஆஃப் சீட் இன் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. நமக்கு வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்டில் 6%ங்கிறது நம்ம வரல, நம்ம கண்டிஷனில் படிக்கல. அப்போ இது தப்பாயிருது. இது டோட்டல் வேலிட் ஓட்டில் 8% சொல்லி பார்த்தோம். வேலிட் ஓட்டில் இது சீட்டில் கொடுத்துருக்காங்க. அப்போ இது கிடையாது. இருக்கிறதுல பெஸ்ட் என்ன கேட்டீங்கன்னா இதோட நின்றுக்கணும். பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன்று மட்டும் தான் ரைட் ஆகும். அப்போ ஆன்சர்னா இதான் ரைட். அப்போ அந்த கண்டிஷனை நீங்கள் ஒரு 2-3 வாட்டம் பாராமல் எழுதி பார்க்கணும். தேசிய கட்சிக்கு என்ன அங்கீகாரம் வேணும், மாநில கட்சிக்கு என்ன அங்கீகாரம் வேணும், பாராமல் எழுதினா தான் போட முடியும். நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. லோவரிங் த ஓட்டிங் ஏஜ் 21 to 18. இது கம்பல்சரியாக கேட்பாங்க. இது என்ன அமெண்ட்மெண்ட்னு கேட்டிங்கன்னா 61st அமெண்ட்மெண்ட் 1988 கொண்டு வருவாங்க. 61st அமெண்ட்மெண்ட். அதாவது 21 வயசு 18 வயசு ஆகுறாங்க. அப்போ யங்ஸ்டர் ஓட்டு போடுறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. இது வந்து ராஜீவ்காந்தி பீரியட் நடக்கும். இது ராஜீவ்காந்திக்கு வந்து யங்ஸ்டர் மத்தியில் பயங்கர மாசு இருந்துச்சு. அப்போ உடனே என்னங்கன்னா வேலிட் அந்த ஓட்டை குறைச்சாங்க. இந்த டைமில் வந்து எலெக்ஷன் கமிஷனர் யார் இருந்தான்னு கேட்டிங்கன்னா RVS பெரி சாஸ்திரி. ஏன்னா அப்போ இது ஒரு முக்கியமான கொஸ்டின். பொறுத்துக்கன்னு சொல்லும்போது பொருத்திடுவோம்.
நமக்கு வந்து 1க்கு 2 வரணும். அப்படி பார்க்கும்போது இதுதான் ஆன்சர். போட்டு போயிடணும். 1 பொருந்தணும்னா ஆன்சரை போட்டு போயிடணும். நம்ம இப்போ பார்க்கறதுனால எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டு இருக்கோம், இல்லைன்னா போயிடணும். அடுத்தது எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின், இவிஎம். இந்த இவிஎம் வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டுகிட்டே இருப்பாங்க. இவிஎம். அப்போ இந்த இவிஎம்ங்கிறத வந்து முத கேரளாவில் தான் கொண்டு வராங்க. பரவூர் தொகுதியில் அறிமுகப்படுத்துகிறாங்க. 1982 கொண்டு வர்றாங்க. அப்போ உடனே ஒரு ஆள் கேஸ் போடுறாங்க. நம்மளுடைய எலெக்ஷன் கமிஷனில் கான்ஸ்டியூஷனில் என்ன சொல்றாங்க, பேலட் பேப்பர் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்கிறீங்க, நீங்கள் இவிஎம் யூஸ் பண்ணுறீங்க சொன்னோன்னா அதை நிப்பாட்டிடுவாங்க. பிறகு 89 அமெண்ட்மெண்ட் பண்ணுறாங்க. எந்த ஆக்ட்னா ஆர்பி ஆக்ட் 1951 ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா, இனிமேல் நம்ம இவிஎம் யூஸ் பண்ணுவோம்னு சொல்கிறாங்க. யூஸ் பண்ணுவோம்னு சொல்லும்போது முதல் முறையாக என்ன செய்கிறாங்கன்னா 1998 ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், டெல்லி இங்கே வந்து என்ன சொன்னால் இவிஎம் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 2001 தமிழ்நாடு, கேரளா, வெஸ்ட் பெங்கால், புதுச்சேரியில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. 2003 பார்த்தீங்கன்னா ஆல் ஸ்டேட்லையும் யூஸ் பண்ணுறாங்க. 2004 பார்த்தீங்கன்னா லோக்சபா எலெக்ஷன்லையும் யூஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் ஒரு டேட்டா படிக்கும்போது அது எல்லாத்தையும் படிக்கணும். அப்போ நமக்கு இங்கே என்ன கேட்குறாங்கிற மட்டும் பார்க்கணும். இப்போ எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் வந்து நமக்கு வந்து இந்த அமெண்ட்மெண்ட் பண்ண இயரை நம்ம கொண்டு வரோம் 89. அப்போ நமக்கு என்ன கேட்டிங்கன்னா 89. இந்த பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பொறுத்துகைக்கும் ஒவ்வொரு கலர் யூஸ் பண்ணியிருங்க. அப்போ தான் அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்குற மாதிரி தெரியும். இப்போ ஆன்டி டிஃபெக்ஷன் லாங்கிறது நமக்கு வந்து 52nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1985 இதில் தான் 10th ஷெட்யூல். இதுவும் ராஜீவ்காந்தி தான் 10th ஷெட்யூல் அறிமுகப்படுத்துகிறாங்க. இந்த ஆன்டி டிஃபெக்ஷன் லாலாம் படிக்கணும். ஒரு கட்சியிலேருந்து யாரை வெளியே போனால் அவங்கள ரிமூவ் பண்ணுவாங்க, வெளியே போய் தனியாக இருக்கலாம். 1/3 பார்ட்டி வந்து தனியாக இருக்கலாம், 2/3 பார்ட்டி தனி கட்சி ஆரம்பிக்கலாம், அவங்களெல்லாம் ஆக்ஷன் இது எல்லாத்தையும் இதில் கொண்டு வந்து எழுதணும். அப்போ 1985 இதுக்கு ஆன்சர். அடுத்தது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓட்டிங் ரைட்ஸ் டு சிட்டிசன் ஆஃப் இந்தியா லிவிங் அப்ராடில் உள்ளவங்களுக்கு போஸ்டல் ஓட்டு கொடுக்குறாங்க. இந்த போஸ்டல் ஓட்டு எப்போ கொடுக்காங்க கேட்டிங்கன்னா 2010. இப்போது இந்த விவிபேட் வந்து கேட்கலாம், இது எப்போ அறிமுகப்படுத்துனாங்கன்னு கேட்கலாம். 2013. இது வந்து நாகாலாந்தில் தான் கொண்டு வராங்க. நோக்ஷன் நாகாலாந்து. அந்த ஒரு 7 செகண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டீங்க அதை வந்து நம்ம முன்னாடி காமிச்சிட்டு நம்ம பார்த்துட்டு நமக்கு அது ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போயிடும். நெக்ஸ்ட்டு த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஆன் த நியூ சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஆஃப் இந்தியா. இப்போ இருக்கிறது இப்போ தான் பார்த்தோம். நியூ சீஃப் எலெக்ஷன் கமிஷனருங்கிறது 2026 26வது எலெக்ஷன் கமிஷனர் யாருன்னா ஞானேஷ்குமார். இவருக்கு கீழேன்னு கிடையாது, 2 எலெக்ஷன் கமிஷனர் இருப்பாங்க. இவர் வந்து சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், கீழே வந்து எலெக்ஷன் கமிஷனர் வாங்க. அப்போ சுக்பீர் சிங்னு ஒருத்தர் உண்டு, இன்னொருத்தர் யாருன்னா விவேக் ஜோஷின்னு ஒருத்தர் இருக்கார். ஓகே, இப்போ வந்து இவங்க இது ஒரு கமிட்டி, செலக்டிங் கமிட்டி இருக்கும். இந்த செலக்டிங் கமிட்டி ரெக்கமெண்ட் பண்ணுறது தான் பிரசிடென்ட் அப்பாயின்மெண்ட் பண்ணுவார். அந்த செலெக்ஷன் கமிட்டி யாருன்னா பிரைம் மினிஸ்டர், ஆப்போசிட் பார்ட்டி லீடரு, பிறகு ஒரு கேபினெட் அமைச்சர். இதான் செலக்டிங் கமிட்டி. இவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறது தான் பிரசிடென்ட் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவார். ரிமூவ் பண்ணுறது வந்து சேம் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ரிமூவ் பண்ணுற எவ்வளோ கஷ்டமோ அதை மாதிரி வரையும் ரிமூவ் பண்ணுற கஷ்டம். இதில் என்ன கேட்டிருக்கான்னு மட்டும் பார்க்கணும். இதில் வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டு கேட்குறான். அப்போ பாருங்க, ஞானேஷ்குமார் took charge as the 26th Chief Election Commission of India, February 1925. கரெக்ட், மொதல் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் பாருங்க, he is Kerala cadre ஐஏஎஸ் கேடர் எங்கே ஒர்க் பண்ணியிருக்காருன்னா கேரளாவில் ஒர்க் பண்ணியிருக்காரு. அப்போ அந்த கேரளாவில் ஒர்க் பண்ணியிருக்காரு, அது ரைட்டு தான். ஆனால் என்ன பேட்ஜுன்னு சொல்லி கொடுக்கும்போது ஒரு இயரை உள்ளே கொண்டு வர்றாங்க. ஆக்சுவலாக ஒரு 1988, அதனால் இது தப்பாகுது. அப்போ வந்து 1 ரைட்டு, 2வது தப்புன்னு சொன்னோடனே நீங்கள் ஆன்சரை போட்டு போயிடலாம். அப்போ வந்து 2 வரக்கூடாதுன்னா இது வராது. அடுத்தது, he has been responsible for handling various department as the secretary to the government of Kerala. இது ஜென்ரலான பாயிண்ட். அப்போ ரைட்டாக போட்டுக்கலாம். ஃபேக்ட் வந்தால் தான் யோசிக்கணும். அப்போ ஆப்ஷன் என்ன கேட்டிங்கன்னா பி. நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின், ஃபைண்ட் அவுட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்.
என்ன தெரியும், இன்கரெக்டா கரெக்டாங்கிறத பார்த்துக்கிடணும். அடுத்தது இதில் என்ன கொடுக்கான்னு பார்த்தீங்கன்னா, இப்போதான் இன் ஆல் த ஸ்டேட் எலெக்ஷன் இவிஎம் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் 2003 யூஸ் பண்ணாங்க. இது ஸ்டேட்டில். 2004ங்கிறது வந்து எம்பி எலெக்ஷனில், இது அசம்பிளி எலெக்ஷன். இதை நம்ம இப்போ தான் பார்த்தோம், இது எம்பி எலெக்ஷன். அப்போ இந்த முதல் ஸ்டேட்மெண்ட் ரைட்டு. முதல் ஸ்டேட்மெண்ட் ரைட்டுன்னு சொல்லும்போது இது வெளியே போயிடுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, த கமிஷன் டுக் ஏ ஹிஸ்டாரிக் டிசிஷன் யூஸ் ஒன்லி இவிஎம். அடுத்த பாயிண்ட் அதே கொடுத்துட்டான். லோக்சபா எலெக்ஷன் 2004. இப்போ 1 கரெக்டு 2 கரெக்டு. ஏன்னா இப்போ முதல் ஸ்டேட்மெண்ட் வெளியே போயிடும். அடுத்து என்ன கொடுக்கணும்னா 2 மில்லியன் இவிஎம் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் வேர் யூஸ்ட் இன் திஸ் எலெக்ஷன் கேட்கா. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 2 மில்லியன் கிடையாது, 1 மில்லியன். அப்போ இது தப்பாயிருது. அப்போ ஆன்சர்னா 1, 2 ரைட்டு. 1, 2 ரைட்டு. இப்போ கொஸ்டினை நல்லா வாசிங்க. நமக்கு வந்து இந்த எனக்கு தெரிஞ்சு இந்த பேட்டர்ன் இப்போ டிஎன்பிசி பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் படிக்கிறது 50% இருந்ததுன்னா கொஸ்டின் வந்து நம்ம நல்லா போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பார்க்கணும். விச் ஆர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ஆர் ட்ரூ அபவுட் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. அப்போ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட முக்கியமான வேலை என்னன்னா, பார்லிமெண்ட் எலெக்ஷன் அவங்க தான் நடத்துகிறாங்க. பார்லிமெண்ட் எலெக்ஷன், லோக்சபா எலெக்ஷன், ராஜ்யசபா எலெக்ஷன், பிறகு சட்டசபை எலெக்ஷன், ஏன்னா பிரசிடென்ட் எலெக்ஷன், வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன், எல்லா எலெக்ஷனும் அவங்க தான் நடத்துகிறாங்க. எக்ஸப்ட் 1 எலெக்ஷன், லோக்கல் பாடி எலெக்ஷன். அது மட்டும் மாநில தேர்தல் ஆணையம். மற்றபடி எல்லாமே அவங்க தான். முதல் ஸ்டேட்மெண்ட் ரைட்டு. அடுத்தது முதல் ஸ்டேட்மெண்ட் ரைட்டுன்னு சொல்லும்போது இது வெளியே போயிடுது. இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் உமன் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ரமாதேவி, இதுவும் ரைட்டு. ஏன்னா அடுத்தது இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஃபர்ஸ்ட் யாருன்னு கேட்டீங்கன்னா சுகுமார் சென். அப்போ நமக்கு என்ன கேட்டீங்கன்னா எதெல்லாம் ரைட் இருக்குன்னு கேட்டீங்கன்னா 1, 2 ரைட்டு. இப்போ ரமாதேவி வந்து ஃபர்ஸ்ட் உமன் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர். லிஸ்ட்டில் பார்க்கும்போது நமக்கு எத்தனாவது அப்படின்னு பார்க்கும்போது சுகுமார் சென் ஃபர்ஸ்ட்டுங்கிற மாதிரி, இவங்க எத்தனாவது பார்த்தீங்கன்னா 9th வரிசை அடிப்படையில் பார்க்கும்போது. நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின்ஸ். நான் ரெகக்னைஸ்ட் அப்சர்வர். இது வந்து அப்சர்வர். இப்போல்லாம் நீங்கள் வந்து நியூஸ் பேப்பர் நல்லா படிக்கணும். இப்போ இந்த தமிழ்நாட்டுக்கு எலெக்ஷன் வர போகுது. அப்போ அந்த டைமில் யார் அப்சர்வராக போடுறாங்க, யார் எலக்ட்ரல் ஆஃபீஸராக போடுறாங்க, இதெல்லாம் நீங்கள் தெளிவாக உட்காந்து படிக்கணும். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு இதெல்லாம் புரியும். அப்போ வந்து அப்சர்வருங்க வந்து யாரெல்லாம் போடுறாங்கன்னா, இதில் வந்து ஜென்ரல் அப்சர்வர்னு ஒருத்தர் உண்டு, போலீஸ் அப்சர்வர்னு ஒருத்தர் உண்டு. நீங்கள் ஓட்டு போட போகிறீங்களா, பூத்துக்கு போகிறீங்களா, அந்த டைமில் அப்சர்வ் பண்ணுவாங்க. ஜென்ரல் அப்சர்வருங்கிறது எவ்வளோ போலாக இருக்குது இதெல்லாம் வந்து கவுண்ட் பண்ணி மொத்தத்தில் அப்சர்வ் பண்ணி சொல்கிறது. போலீஸ் அப்சர்வருங்கிறது செக் பண்ணி உங்களை அனுப்புறது. மைக்ரோ அப்சர்வருங்கிறது அந்த இதெல்லாம் செக் பண்ணுறது, உங்கள் ஓட்டர் ஐடி கார்டு அதெல்லாம் செக் பண்ணுறது. இது போக நமக்கு வேறு என்னெல்லாம் அப்சர்வர் இருப்பாங்கன்னா, எக்ஸ்பெண்டிச்சர் அப்சர்வர்னு ஒருத்தர் உண்டு. அதில் இவருக்கு அசிஸ்டன்ட் ஒருத்தர் இருப்பார். அசிஸ்டன்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அப்சர்வர். அப்புறம் விழிப்புணர்வு கொடுக்குறதுக்கு ஒருத்தர் இருப்பாங்க, அவேர்னஸ் அப்சர்வர். அதெல்லாம் உண்டு. அவன் என்ன கேட்டிருக்கான்னா நான் ரெகக்னைஸ்ட்னு கொடுத்துருக்கான். அப்போ இல்லை இது வராது, ஸ்பெசிஃபிக்காக இதுங்கிறது ஜென்ரலாக வராது. அப்போ இதான் நமக்கு வந்து ஆன்சர். அப்போ எலெக்ஷன் கமிஷனுங்கிறது நீங்கள் வந்து தரவாக படிச்சிடலாம். இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிங்கன்னா, இப்போ எலெக்ஷன் நடக்குது, 5 இடத்துக்கு எலெக்ஷன் நடக்க போகுது. இந்த இடத்துல எலெக்ஷன் கமிஷன் என்னெல்லாம் பண்ணுறாங்க, அன்னைக்கு பேட்டி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா 3 பேரும் சேர்ந்து உட்காந்து தான் பேட்டி கொடுப்பாங்க. ஏன்னா மெஜாரிட்டி சொல்லணும் பார்த்தீங்களா, என்னைக்கு இப்போ போலிங்கு, என்னைக்கு கவுண்டிங்கு, என்னைக்கு என்ன செய்யணுங்கிறது அவங்க எடுக்கிறதா முடிவு, ஃபைனல் முடிவு. அப்போ இப்போ நம்ம என்ன பண்ணுங்கன்னா, நியூஸ் பேப்பரை கரெக்டாக படிச்சுட்டு போனாவே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்று போடுவான். டிஎன் சேஷன் என்ன பண்ணாருன்னு போடுவாங்க, ஒவ்வொரு மாற்றங்கள் கொண்டு வந்திருப்பாங்க. ஏன்னா உலகத்திலேயே மிகப்பெரிய டெமோக்ராட்டிக் கண்ட்ரி என்ன கேட்டீங்கன்னா இந்தியா. அப்போ இந்தியா டெமோக்ராட்டிக் கண்ட்ரியா இருக்கிறதுக்கு மெயின் காரணம் என்னன்னா எலெக்ஷன் கமிஷன் தான். அப்போ எலெக்ஷன் கமிஷனுடைய ரோல் என்ன, இன்னையிலேருந்து நம்ம நியூஸ் பேப்பர் படித்தாவே இந்த ஏரியாவில் ஃபுல் மார்க் எடுத்துக்கலாம். தேங்க்யூ.